வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ Q&A வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப பிடிச்சி இழுக்குது, வரவே லேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் 2 நாளாக வீடியோ போடல. 7ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் வீடியோ வரத்துக்கு. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா வீடியோ வரலேன்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Q&A வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு 4 கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நான் ஒவ்வொரு கேள்வியும் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் தெளிவான விளக்கம் தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் டிப்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவிங்ஸ் பற்றி சொல்லி நம்ம அதிகமான சேமிப்பை செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எனக்கு மெயிலில் ஜாஸ்தியாக வந்துச்சு, கமெண்ட்டில் வரல. மெயிலில் வந்து பர்சனலாக கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி உங்கள் சேமிப்பை பற்றி இவ்வளோ தெரியுது, உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி சேமிப்பை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இதுக்கான பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சேமிப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்ககிட்டே இருந்தால். ஸோ வீட்டில் அப்பாவாக இருக்கட்டும், அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டிருக்கேன் என்ன மாதிரி சேமிப்பு அவங்க பண்ணுறாங்க, எதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய அங்கிள் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஃபேமிலியில் எதுக்கு செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுறது, எப்படி சேர்க்கணுமோ சேர்க்குறது, நோனா நோ தான், எஸ்னா எஸ் தான். ஆனால் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும். எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது அவங்க லைஃப்பில். அந்த அங்கிள்கிட்டையும் கேட்பேன், எப்படியெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து பட்ஜெட் போடுறீங்க, என்ன மாதிரி செலவு பண்ணுறீங்க, ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறதுனா எப்படி பணம் கம்மியாக அந்த மாதிரி கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கேட்காமலே சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு என் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அப்போ கேட்க இஷ்டம் இருக்காது. பட் நான்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு இன்னும் ஆரம்பத்திலே பிடிக்கும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் புக்ஸ் மூலமாக நிறையா புக்ஸில் வந்து இந்த மாதிரி சேமிப்பை பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ ஏதாவது புக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வாங்கி படிப்பேன். அந்த பழக்கம் இருக்குது. புக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செய்தி தாட்கள் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய சேமிப்பு சம்மந்தமான துணுக்குகள், அப்புறம் ஃபினான்ஸ் சம்மந்தமான துணுக்குகள். இப்போ ஹிந்து பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் ஹோம் லோன்னா என்ன, அதுக்கப்புறம் பேங்க் லோன் எப்படி, வட்டி எப்படி கட்டுறது, அது நமக்கு லாபமா நஷ்டமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எப்படி பணம் சேர்க்குறது, மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே வரும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் வரும், தமிழ் நியூஸ் பேப்பர்லேயும் வரும். இந்த மாதிரி சேமிப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு துணுக்குகளோ இல்லை ஒரு ஆர்டிக்கலோ வந்துச்சுன்னா உடனே படிச்சுடுவேன். அதுக்கப்புறம் மெயினாக யூடியூப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் வந்திருக்கு. நான்லாம் வந்து மணி சேவிங்ஸ் பற்றி வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி சேவிங்க்குன்னு பார்த்திங்கன்னா வீடியோவே எதுவுமே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் 2020 மணி சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் யாருமே போடல. மிக்சடு கண்டென்ட்டாக கொடுப்பாங்க. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி சேவிங்க்குன்னு சொல்லிட்டு எந்த சேனலுமே அப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தேடி பார்க்குறப்ப அப்போ எனக்கு பெருசாக தெரியல. அதனால தான் நான்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் மணி சேவிங் பற்றி சொல்லலான்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல், பெரிய பெரிய நிறுவனங்கள், அந்த மாதிரி சேனல், பெரிய அந்த ஃபினான்ஸ் நிறுவனங்களோட சேனல்லாம் வந்துச்சு. ஸோ அது மூலமாகவே நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம வேறு யாராவது மணி சேவிங்கிட்ட நான் வீடியோஸ் போட்டாலும் பார்ப்பேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யூடியூப் மூலமாகவும் நான் சேமிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில். 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வீடியோவுமே போட்டிருந்தேன், யாருமே பார்க்கல அந்த வீடியோ. திடீர்னு பேங்க் பேலன்ஸ்லேருந்து பணம் பிடிக்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், லிஸ்ட் ஆஃப் பெனால்ட்டிஸ் டிடெக்டட் ஃப்ரம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் பணம் சேமிப்பது நல்லதா லாபமா அப்படின்னு சொல்லி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஒரே நாளில் 3 வீடியோ போட்டிருந்தேன். அப்போ பார்ட் 1 வீடியோ எல்லாமே பார்த்தீங்க. ஆனால் பார்ட் 2 வீடியோ ஒரே நாளில் போடுறதுனால பார்க்கலையா என்னன்னு தெரில. அது பார்த்திங்கன்னா 1000 வியூஸ் தான் போயிருந்துச்சு. பொதுவாக வந்து நம்ம சேனலில் 2000 வியூஸ் தாண்டி கண்டிப்பாக போயிடும். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன பெனால்ட்டிஸ்லாம் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பிடிப்பாங்க, ஏன் பிடிக்கிறாங்க, என்னென்ன
பிடித்தம் இருக்குது, டிடெக்ஷன் இருக்குது. ஏன் அந்த டிடெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அந்த டிடெக்ஷன் வரக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எகெயின் இந்த வீடியோவில் அதை சொல்லி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்டோ 9 பாயிண்ட்டோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க. தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக ஏன் வந்து நம்ம பேங்க்லேருந்து பணம் குறையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அவாய்ட் பண்ணணும். அதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் தான் நம்ம எதுக்காக பேங்க்கில் பணம் போடுறோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன, பணத்தை சேமிக்கிறதுக்கு தான். நம்ம 10,000 போட்டுட்டு பிடித்தமே வருஷம் 2,000 போகுதுன்னா ஏன் எதுக்கு பிடிக்கிறான்னு தெரியல. அப்போ நம்ம அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம சில விஷயங்களை பண்ணணும். அதையுமே இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மைக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது நான் ரொம்ப சிரத்தெடுத்து போட்ட வீடியோ. நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கப்புறம் வந்து இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க, அவசர தேவைக்கு தங்கத்தை அடகு வைப்பது நல்லதா, விற்பது நல்லதா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி, என்கிட்ட கோல்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனோட அளவை பார்ப்பேன். இது ரொம்ப எமர்ஜென்சியாக, இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமா, இல்லை உயிர் போகிற விஷயம், தலை போகிற விஷயம்னா நான் கண்டிப்பாக நகையை விற்றுடுவேன். ஏன்னா நகை நம்ம எப்போனாலும் சம்பாரித்து எடுத்துக்கலாம். ஆனால் அவசர தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண விஷயத்துக்காக போய் தங்கத்தை வந்து விற்கிறது வந்து நல்லது கிடையாது. என்ன கேட்டால் தங்க நகையை அடகு வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு லாபமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தங்க நகையை அடகு வைப்பீங்க, அந்த தங்க நகையோட மதிப்போட கம்மியாக தான் கொடுப்பாங்க அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வட்டி ப்ளஸ் அந்த அசலையும் வட்டியும் உங்களுக்கு கொடுத்த கடன் தொகையும் சேர்த்து கட்டி தான் தங்க நகையை மீட்கணும். அப்படிங்கிறப்ப தங்க நகை அடகு வைக்கிறது எனக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக படல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 80,000 அது நீங்கள் சரியான நேரத்தில் எடுக்கலைன்னா மேற்கொண்டு அதிகமாக காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அது பேங்க்குக்கு தான் லாபம். அரசு வங்கி அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நஷ்டம் ரொம்ப ஏற்படாது. பட் என்னை கேட்டால் நீங்கள் வந்து உங்களோட அவசர தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். என்னைய கேட்டால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் தங்க நகை தான் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைனா கண்டிப்பாக விற்றுருவேன். ஏன்னா திரும்பி என் பணத்தை வேஸ்ட் பண்ணதை காட்டிலும் திரும்பி எகெயின் சேர்த்துட்டு அதை புது டிசைனை நம்ம எடுத்துடலாம். நான் இது பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நகைகளை விற்பது நல்லதா, அடகு வைப்பது நல்லதான்னு. வேணால் அந்த வீடியோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது டீட்டெயில்டாக நான் அதில் பேசியிருக்கேன். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, உங்கள் தங்க நகைகளை விற்றுறாதீங்கன்னா நீங்கள் ஈஸியாக விற்றுடலாம். ஆனால் மறுபடியும் அவ்வளோ நகை எடுக்கிறது கஷ்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப், அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏ. இந்த நம்ம பணம் பிபிஎஃப், பொன்மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இதெல்லாம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்ம போய் கட்டுறோம். ஸோ எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் போகாமல் ஆன்லைனில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதில்ல. ஏன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு டைம் போய் கேட்டேன், இந்த மாதிரி ரெகுலராக வர முடியல, லீவ் போட்டு ஒரு நாள் வர மாதிரி இருக்கணும்னா, ஏன் சார் நெஃப்ட் மூலமாக கட்டுங்க, பேங்க் ஆப் மூலமாக கட்டுங்க அப்படின்னாங்க. என்கிட்ட கனரா பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு. அந்த கனரா பேங்க் அக்கௌண்ட்டோட மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணி மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் வந்து பெனிஃபிஷரி இருக்கும்ல, நம்ம யாருக்கு நம்ம பணம் அனுப்புவோமோ அவங்கள ஆட் பண்ணுவோம்ல, அதில் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட நம்பரு, எஸ்எஸ்ஏவோட நம்பர், எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரையும் நான் என்ன பண்ணிட்டேன் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பணம் அனுப்ப சொன்னாங்க. நெஃப்ட் மூலமாக, என்இஎஃப்டி மூலமாக அனுப்பிச்சப்ப அழகாக பணம் கிரெடிட் ஆகி நமக்கு மெசேஜும் வந்துருச்சு. நான் இப்போ இதுவும் போட்டு பார்த்துட்டேன், என்ட்ரியும் போட்டு பார்த்துட்டேன், பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஃபோன்லேயே தான் நான் பணம் கட்டிகிட்ருக்கேன். முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்லை, இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் தான் எனக்கு பிபிஎஃப்பும் எஸ்எஸ்ஏவும் இருக்குது. ஸோ நான் அங்கேயே கட்டி ஆன்லைன் பேங்கிங் வேறு ஒரு பேங்க் ஆப்லேருந்து அங்கே பணம் அனுப்ப கண்டிப்பாக முடியுது. நான் கனரா பேங்க் ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ மற்ற பேங்க்லேருந்து அந்த ஆப்ஷன் வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் கனரா பேங்க் வந்து நேஷ்னலைஸ் பேங்க்காக இருக்கிறதுனால அதுலேருந்து நான் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.